ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து குமாரபாளையம் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். திமுக அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி பிரதமர் மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசினார். தமிழகத்தில் தகுதியுடைய அனைத்து மகளிருக்கும் கலைஞர் உரிமை தொகை கிடைக்க தான் பொறுப்பேற்பதாக அவர் வாக்குறுதி அளித்தார். எங்களுக்கு யாரு பிரதமர்ங்கிறது முக்கியம் இல்ல, யாரு பிரதமரா வரப்போறாருங்க முக்கியம் இல்ல, திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமரா வந்துடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஒரே கொள்கை. நான் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்கிறேன், நீங்களும் தனியா நிக்கிற மாதிரி நிக்கிறீங்கல்ல, உங்க பிரதமர் வேட்பாளர் யாரு? திரு எடப்பாடி பழனிசாமியா? அவர் முதலமைச்சர் ஆவதற்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். கடலூர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்தை ஆதரித்து மஞ்சக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது ஆட்சி அதிகாரம் பண பலத்துடன் வரும் மச்சானுக்கும் பச்சானுக்கும் அவர்களின் பாட்சா இங்கு பலிக்காது என்பதை மக்கள் தங்களது வாக்குகள் மூலம் நிரூபிக்க முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென்றார் பிரேமலதா. இன்னைக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலத்தை கொண்டு உங்களை எல்லாம் பார்க்க வருவாங்க. யாரு? மச்சானும் பச்சானும். ஆனா இந்த பாட்சா இங்க செல்லாத அப்படிங்கறத தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கணும். தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர் டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமணன்தொழு, பொன்னன்படுகை உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேனி தொகுதிக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் மோடியிடம் கேட்டு பெற்றுத் தருவேன் என அவர் வாக்குறுதி அளித்தார். நமது பகுதி மக்களின் அது டிஎன்டியா இருந்தாலும் சரி, எதை கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். என்ன அம்மாட்ட சொல்லி இப்ப அதே மாதிரி மோடி ஐயா அவர்கள் மூலம் உங்களுக்கு எல்லாத்தையும் பெற்று தருவேன். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வித்யாராணி வீரப்பனை ஆதரித்து அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பர்கூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். காட்டிற்குள் வீரப்பன் இருந்திருந்தால் காவேரியில் ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது என கர்நாடகாவால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பிய சீமான், இலங்கையில் தமிழர்களை கொன்ற காங்கிரஸ் திமுகவிற்கு வாக்களிக்க போகிறீர்களா என கேள்வி எழுப்பினார். உலகம் போற்றுகிற மகளாக, உலகம் கொண்டாடுகிற மகளாக, இப்படி ஒரு மகளை வீரப்பன் விட்டுவிட்டு சென்றார் நாட்டுக்கு என்று போற்றுகிற மகளாக அவள் மக்களுக்கு மண்ணுக்கும் பணியாற்றுவாள் என்கிற உறுதியை நான் தருகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.